மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. அற்புதமான எண்ணங்கள் எல்லாம் மனதிலே உதயமாகும். அவற்றிற்கெல்லாம் செயல் வடிவம் கொடுக்க முற்படுவீர்கள். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். பொருளாதார நிலையிலே ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்திலே ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அவையெல்லாம் நீங்கி நல்ல தேக ஆரோக்கியம் பெறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவியர் அற்புதமான நன்மைகள் பெறுவார்கள். அயல்நாடு செல்லும் திட்டம் உள்ள மேஷராசிக்காரர்களுக்கு அத்தகைய பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது வந்து சேரும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது, எனினும் கேதுவோடு இணைந்திருக்கிறது. மாலை நேரத்திலே நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேரும். இரவு 7 மணி சுமாருக்கு ராசியில் இருக்கும் சந்திரன் ராசிக்கு அடுத்த வீடான மிதுனத்திற்கு சென்று விடும் பொழுது உங்களுக்கு மனதிலே ஏதோ ஒரு பெரிய பாரம் இறங்கியது போல் இருக்கும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். அனாவசியமான கவலைகளை எல்லாம் விட்டுவிட்டு மகிழ்ச்சியாக உங்களுடைய முக்கியமான வேலைகளை எல்லாம் நீங்கள் கவனிக்கலாம். இந்நாளிலே செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பல விதத்திலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. குறிப்பாக நிதி நிர்வாகம், வங்கி, ட்ரெஷரி போன்ற பணம் சம்பந்தப்பட்ட துறையிலே வேலை பார்ப்பவர்கள், அது சம்பந்தமான தொழில் செய்பவர்கள், அதாவது பணம் கொடுத்து வாங்குவது, வட்டிக்கு விடுவது, வட்டி வசூல் செய்வது போன்ற லேவாதேவி பிசினஸ் பண்ணுபவர்கள், ஃபைனான்சியர்ஸ், இவர்களுக்கெல்லாம் அற்புதமான நன்மைகள் நடைபெறும். பங்குச்சந்தையிலே ஈடுபாடு உள்ளவர்களுக்கு இந்நாளிலே கணிசமான முன்னேற்றம் ஏற்படும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. இந்நாளின் முற்பகுதியிலே ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேதுவோடு இணைந்திருக்கும் சந்திரன் இரவு 7 மணி சுமாருக்கு ராசிக்குள் வந்து விடுகிறது. 2ஆம் இடமாகிய தனஸ்தானம் வலுப்பெற்று அங்கே சூரியன், புதன், சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாகவும் லாபஸ்தானத்திலே குரு வீற்றிருப்பதனாலும் மிகப்பெரியதொரு தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. பொருளாதார முன்னேற்றம் குறிப்பிடத்தக்க விதத்திலே மிக சிறப்பாக இருக்கும். பூமிக்கு அடியில் விளையும் பொருட்கள், கிழங்குகள், வேர்க்கடலை போன்றவற்றிலிருந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வரை கனிமச் சுரங்கங்கள், குவாரிஸ் போன்றவற்றிலே வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் மகத்தான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் 11ஆம் இடத்தில் 7 மணி வரையிலும், இரவு 7 மணிக்கு மேல் 12ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கின்ற ஒரு நாள். ராசி அதிபதி மிக வலுவாக இருப்பதாக சொல்லிவிட முடியாது. 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருந்தாலும் அங்கே கேதுவோடு இருக்கிறது. பிறகு 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திற்கு சென்று மறைந்து செவ்வாயுடன் இணைகிறது. எனினும் குருவின் சஞ்சாரம் மிகவும் சாதகமாக இருக்கிறது. குரு, சனி போன்ற முக்கியமான கிரகங்கள் எல்லாம் கடகராசிக்கு இப்பொழுது வரிந்து கட்டிக்கொண்டு நன்மை செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே மிகப்பெரிய வெற்றிகளை பெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்கும். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவும். பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். எனினும் இரவு 7 மணிக்கு ஒரு சிறிய கிரக மாற்றம் ஒன்று நிகழ்கிறது. 10ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் 11ஆம் இடம் செல்கிறது. அதன் பிறகு அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்நாளிலே பகல் நேரத்திலே உங்களுக்கு மனதிலே ஏதோ ஒருவித எதிர்மறை எண்ணம் அல்லது அச்ச உணர்வு போன்றவை உங்களை ஆட்கொள்ளலாம். இறைவனின் திருநாமத்தை காலை நேரத்திலே சிறிது நேரம் உச்சரித்து விட்டு உங்களுடைய பணிகளை துவக்குங்கள். இந்நாள் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நல்ல நாளாக இருக்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம் பெற்று இருப்பதும் பிறகு 10ஆம் இடம் செல்வதும் நன்மை அளிக்கக்கூடியதாக விளங்குகிறது. தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று அதிக கவனம் செலுத்த வேண்டும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஏராளமான தன லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும்.
துலா ராசிக்கு இரவு 7 மணி வரையிலே சந்திராஷ்டமம். அதன் பிறகு 9ஆம் இடத்திற்கு சந்திரன் சென்று விடுகிறது. மாலை நேரத்திலே மகிழ்ச்சியான செய்தி ஒன்று உங்களின் செவிகளை குளிர வைக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம் இந்த நாளின் இரவு நேரத்திலே முடிந்துவிடும். அதற்கான தகவல் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். திருமண வயதிலே மகன் அல்லது மகள் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் இப்பொழுது நிச்சயமாகும். திருமணமான மகன் அல்லது மகள் இருந்தால் நீங்கள் தாத்தாவாகவோ அல்லது பாட்டியாகவோ ஆகப் போகிறீர்கள். அதற்கான செய்தி இப்பொழுது வந்து சேரும். குடும்பத்திலே மகிழ்ச்சி அலை வீசுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு சுமாரான நாளாக விளங்குகிறது. 7 மணி வரையிலே ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் கேதுவோடு இணைந்திருக்கிறது. அதன் பிறகு 8ஆம் இடம் சென்று சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி விடுகிறது. வியாழன் வெள்ளி ஆகிய 2 தினங்களும் முழுமையாக சந்திராஷ்டமம் இருக்கின்றது. இந்த நாளிலும் சந்திரன் 7ஆம் இடத்தில் கேதுவோடு இணைந்திருப்பதால் தவறான முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடும். ஆகவே எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஏதேனும் செய்தால் அதனால் பின்னால் சர்ச்சைகள், பிரச்சனைகள், வீண் வம்புகள், நஷ்டங்கள் போன்றவை எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விவகாரங்களிலே நீங்கள் 2க்கு 3 மடங்கு அதிக விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய ஒரு நாளாகும். மற்றபடி உங்களுடைய ஆரோக்கியம், குடும்பம் போன்றவை நல்ல விதமாக இருக்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். வீடு, மனை, நிலம் போன்ற ஏதேனும் ஒன்றை விற்பனை செய்வதற்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தால் அதிலே இப்பொழுது முன்னேற்றம் ஏற்படும். ஆடி மாசமாச்சே, இப்ப எப்படி வித்து போகும் என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஆடி மாதத்தில் விற்பனை செய்வது பற்றி பேசலாம். வீடு வாங்குவதாக இருந்தாலும் விற்பதாக இருந்தாலும் அதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஒரு வீடு வாங்க வேண்டும் என்றால் அந்த வீட்டை போய் பார்க்கலாம். அதன் பத்திரங்களை வாங்கி வக்கீலிடம் கொடுத்து சரிபார்க்கலாம். வீடு வாங்குவதற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தையும் ஆடி மாதத்தில் செய்யலாம். ஷிஃப்டிங் தான் பண்ணக்கூடாது, ஆக்குபை பண்றதா ஆடியில பண்ணக்கூடாது. ரெஜிஸ்ட்ரேஷன் கூட ஆடியில பண்ணலாம். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்நாளிலே வீடு விற்பனை செய்வது, நிலம் விற்பனை செய்வது போன்ற விஷயங்களிலே தேக்க நிலை ஏற்பட்டிருந்தால் அவையெல்லாம் சரியாகி இப்பொழுது ப்ராப்பர்ட்டி சேல் இப்பொழுது நினைத்தபடி வெற்றிகரமாக நடந்து முடியும். மகர ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. அதிக அளவிலான நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்திலே ஒற்றுமை நிலவும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது தீர்ந்துவிடும். பிரிந்தவர்கள் மீண்டும் கூடுவார்கள். பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருக்கும் சகோதர சகோதரிகள்லாம் இப்பொழுது மீண்டும் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு நேரம். குடும்பத்திலே நல்லிணக்கம் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரமாக இந்த நேரம் விளங்குகிறது. நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. இந்நாளிலே உங்களுடைய தொழில் மாற்றம் பெறலாம் அல்லது ஏற்றம் பெறலாம். இப்பொழுது உள்ள உத்தியோகத்திலிருந்து ஒரு சிறிய மாற்றம் செய்து கொண்டு வேறு ஒரு கிளைக்கு செல்லலாம் அல்லது வேறு ஒரு டிவிஷன், வேறு ஒரு பிரிவு வித்தின் த சேம் கம்பெனி இன்டர்னலா ஏதாவது சேஞ்சஸ் பண்றதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கு. நீங்கள் தற்போது உள்ள இடத்தில் தொடர்ந்து நீடிப்பது சற்று கடினமாக இருக்கும். நீடிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் கூட அதற்கு அங்கு உள்ள சூழ்நிலை ஒத்து வராது. ஆகவே நீங்கள் மாறித்தான் ஆக வேண்டும் என்னும் ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அதுபோன்ற மாற்றங்கள் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாகத்தான் இருக்கும் என்பதை பிற்காலத்தில் உணர்வீர்கள். எத்தகைய மாற்றம் வந்தாலும் அதை மனமுவந்து ஏற்றுக்கொள்வது நல்லது. மீன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். முற்பகுதியிலே 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கும் சந்திரன் கேதுவோடு இணைந்திருக்கிறது. பிற்பகுதியிலே 4ஆம் இடத்திற்கு சென்று செவ்வாயோடு இணைந்திருக்கிறது. இவ்விரண்டு நிலைகளிலுமே ஓரளவு சுமாரான நன்மைகள் நடைபெறும் வாய்ப்பு இருக்கிறது. எனினும் பிற கிரகங்கள் ஓரளவு சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் 5ஆம் இடத்து புதன், 2ஆம் இடத்து குரு,
மூன்றாம் இடத்து கேது போன்றவை சாதகமான நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் மீனராசிக்காரர்களுக்கு ஓரளவு நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாள்.